பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஆதியாகமம் 21 22 அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு தேவ மனுஷனை குறித்து உலக மனுஷன் கொடுக்கிற சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒரு உத்தரவாதம் அல்லது ஒரு நம்பகத்தன்மை. எப்படின்னா, இந்த அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதி பிகோலும் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரண காரியம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நம்மை குறித்து நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்கள் நம்மை குறித்து அவர்கள் நற்சாட்சிகளை சொல்லணும். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்பதை அந்த மனுஷர்கள் அறிந்து அவனிடத்திலேயே சொல்கிறாங்க. என்ன ஒரு பாக்கியம்! இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் குடியிருக்கிற இடத்துல, நாம் வசிக்கிற பகுதிகளில், நாம் செய்கிற அலுவலகங்களில், வேலை செய்கிற அலுவலகங்களில், அல்லது நாம் ஒரு இடத்திற்கு கடந்து போகிற பொழுது நம்மை குறித்து நம்மை சார்ந்து இருக்கிற நபர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், புறஜாதியார்கள் நம்ம பார்த்து சொல்லணும், இவர்களோட, இவனோடே அல்லது இவளோடே தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியணுங்க. அப்படி தான் இந்த அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதி பிகோலும் அறிஞ்சிருந்தாங்க. அவன்கிட்ட சொல்கிறாங்க, ஆபிரகாமே, உன்னுடனே தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஒரு தயவை வேண்டிக்கிறாங்க. ஏன்பா, உன்னிட்ட தேவன் இருக்கிறாரு, நீ வழிபடுகிற தேவன் மிகப்பெரியவர். அப்படி இருக்கிறப்ப எனக்காவது அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்காவது, என் பேர பிள்ளைகளுக்காவது நீ வஞ்சனை செய்யாமல், அடுத்த வசனம் 23 தான் அப்படி சொல்லுது, உனக்கு நான் செய்த தயவின்படியே எனக்கும் நீ தயவு செய்ய வேணும். இங்கே தங்கி இருக்கிற நாள் வரைக்கும் நீ என்னையோ என்னுடைய பிள்ளைகளையோ என்னுடைய பேர பிள்ளைகளையோ எந்த ஒரு சங்கடத்திற்குள்ளும் நீ நடத்தி செல்லாமல், நான் எந்த தவறும் தப்பிதங்களும் அவர்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு இங்கே ஆபிரகாம்கிட்ட அவன் வேண்டிக் கொள்கிறான். அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில துன்புறுத்தலை ஆபிரகாமுக்கு அந்த துறவின் காரியங்களில் செய்கிறாங்க. அது கொஞ்சம் ஆபிரகாமுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணுச்சு. அதனால தான் அவன் கேட்குறான், இப்படியெல்லாம் இருக்குது, ஆனாலும் உன் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார், அவர் பயங்கரமானவர், அவர் உன்னோட இருக்கிறதுனால நீ எந்த காரியம் செஞ்சாலும் அதெல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணுறாரு, அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அந்த புறஜாதியான் சொல்லுகிறத இந்த இடத்துல நான் நினைவு கூறுகிறேன். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்மை குறித்து மற்றவர்கள் நற்சாட்சிகளை சொல்ல வேணும் என்பது என்னுடைய கருத்து. ஆபிரகாமை குறித்து எப்படி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதை பார்க்குற பொழுது என் வாழ்க்கை அப்படி ஆகிடக்கூடாதா, என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாதா, என் வாழ்க்கை இது போலவே இருக்கணும்னு நாம் விரும்புகிறோம்ல, அதை இன்னைக்கு இப்போ இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறதுல சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை எனக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நாம் அநேக நேரங்களில் மறந்து போயிடுறோங்க. சில சூழ்நிலைகள் வருகிற பொழுது, சில போராட்டங்கள், சில தனித்து விடப்படுகிற நேரங்கள், சில மரியாதைக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது, சில ஏமாற்றங்கள், சில மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்து போன சூழ்நிலைகளில் ஒன்று எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும், யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறத முதலாவது நாம் அறிந்து கொள்வோம். நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள் நம்மிடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை அவர்களும் அறிந்து கொள்வாங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரே, இப்பொழுது இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி.
என் ஜனங்களோடு எங்களோடு நீர் இருப்பதற்காய் நன்றி. இதை புறஜாதியார்கள் ஆண்டவரே கண்டு ஆச்சரியப்படுகிற அளவிலே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.